தமிழகத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் வரும் 18ஆம் தேதி வரை தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகாலை நேரங்களில் பனிமூட்டம் நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கோக்கஸ் பள்ளத்தாக்கு வெண்கம்பளம் போர்த்தியது போல ரம்மியமாக காட்சியளித்தது. தேனி மாவட்டத்தின் வருசநாடு முதல் பெரியகுளம் வரை உள்ள சமவெளி பகுதியில் இந்த பள்ளத்தாக்கு அமைந்திருக்கிறது. இந்நிலையில் குளிர்காலத்தையொட்டி பள்ளத்தாக்கில் அடர் மூடுபனி நிலவி வருகிறது. இதனை சுற்றுலாப் பயணிகள் பலரும் கண்டு ரசித்து வருகிறார்கள். கடும் பனிப்பொழிவால் தென்காசி மாவட்டம் புளியங்குடி எலுமிச்சை சந்தையில் எலுமிச்சை விலை மிகவும் குறைந்தது. கடந்த வாரம் 1 கிலோ எலுமிச்சை 50 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இந்த வாரம் 1 கிலோ எலுமிச்சை 30 ரூபாய் முதல் 40 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனையாகிறது. சந்தைக்கு எலுமிச்சை வரத்து குறைவாக உள்ள நிலையில் விலையும் மிகவும் குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை தாமிரபரணி ஆறு தடுப்பணை தரைப்பாலம் போக்குவரத்திற்காக மீண்டும் திறக்கப்பட்டது. தொடர் மழையால் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்ததை அடுத்து 2 மாதங்களுக்கு முன்பு தரைப்பாலம் மூடப்பட்டது. இந்நிலையில் மழை குறைந்ததை அடுத்து குழித்துறை மார்த்தாண்டம் இடையே பொதுமக்கள் செல்ல பயன்படுத்தி வந்த தரைப்பாலம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தங்கம் விலை மீண்டும் உயர்ந்து 1,120,000 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை காலை 720 ரூபாய் உயர்ந்து 99,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 440 ரூபாய் உயர்ந்து 1,120,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் காலையில் 90 ரூபாய் உயர்ந்து 12,460 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 55 ரூபாய் உயர்ந்து 12,515 ரூபாயாக உள்ளது. இதேபோல வெள்ளி விலை காலை 3,000 அதிகரித்த நிலையில் தற்போது கிலோவுக்கு மேலும் 2,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 215 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஹனுமன் ஜெயந்தி விழாவையொட்டி நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. வரும் 19ஆம் தேதி அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி ஆண்டுதோறும் நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைமாலை அணிவித்து சிறப்பு பூஜை நடைபெறும். இதற்கான பணிகள் கோயில் மண்டபத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதற்காக சுமார் 2,250 கிலோ உளுத்தம் மாவு, 33 கிலோ மிளகு, சீரகம் மற்றும் 600 லிட்டர் நல்லெண்ணெய் உள்ளிட்டவை பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே பரக்கலக்கோட்டை பொது ஆவுடையார் கோயிலில் கார்த்திகை மாத கடைசி சோமவார விழா விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி பக்தர்கள் நவதானியங்கள், கோழிகள், ஆடுகள் உட்பட பல வகை பொருட்களை கோயிலில் காணிக்கையாக செலுத்தினர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். திருச்சி ஜமால் முகமது கல்லூரியில் மாநில அளவில் 2 நாட்கள் நடைபெறும் கல்லூரிகளுக்கிடையேயான ஆடவர் கபடி போட்டி தொடங்கியது. லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடத்தப்படும் இந்த போட்டியில் 14 கல்லூரிகளைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்றுள்ளன. முதல் நாள் ஆட்டத்தில் திருச்சி பல்கலைக்கழக அணி 38-30 என்ற புள்ளிக்கணக்கில் புதுக்கோட்டை ராஜாஸ் கல்லூரியை வென்றது. மற்றொரு போட்டியில் திருச்சி ஆண்டவர் கல்லூரி 35-27 என்ற புள்ளிக்கணக்கில் பாரதிதாசன் பல்கலைக்கழக அணியை வீழ்த்தியது. துபாயில்
நடைபெற்ற ஆசிய இளையோர் பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் மதுரை புதுப்பட்டியைச் சேர்ந்த மாணவி சந்தியா விஸ்வநாதன் ஒற்றையர் பிரிவில் தங்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். தனியார் பாதுகாவலரின் மகளும் இடதுகை பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி மாணவியுமான சந்தியா இந்தோனேஷியாவிற்கு எதிரான போட்டியில் வெற்றி பெற்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார். மதுரை விமான நிலையம் வந்த அவருக்கு பயிற்சியாளர் ரஞ்சித் மற்றும் நண்பர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். துபாயில் நடைபெற்ற ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்று தாயகம் திரும்பிய தமிழகத்தைச் சேர்ந்த லின்சியாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. டேக்வாண்டோ போட்டியில் 65 கிலோ எடைப்பிரிவில் பங்கேற்ற அவர் 3வது இடம் பிடித்தார். இதன் மூலம் குறிப்பிட்ட அந்த பிரிவில் 48 ஆண்டுகளுக்கு பின் இந்தியாவிற்கு பதக்கம் கிடைத்திருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவரான லின்சியாவுக்கு சென்னை விமான நிலையத்தில் சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இளம் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய யூத் பாரா விளையாட்டுப் போட்டிகள் கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி துவங்கி 13ஆம் தேதி வரை துபாயில் நடைபெற்றது. மதுரை திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கோரி நாடோடி பழங்குடி சமூகத்தினர் கடவுள் வேடமிட்டு வந்து ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருப்பரங்குன்றம் மலையுச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கோரி உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற ஆணையை நிறைவேற்றக் கோரியும் மலை உச்சியில் தீபமேற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தமிழ்நாடு நரிக்குறவர் கூட்டமைப்பு சார்பில் மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் மனு அளிக்கப்பட்டது. அரக்கோணம் அருகே உள்ள பணப்பாக்கம் சிப்காட் பகுதியில் உள்ளூர் மக்களுக்கு வேலை கோரி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிப்காட் பகுதியில் தொழிற்சாலைகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு உள்ளூர் மக்களுக்கு வேலை வழங்கப்படாமல் வெளிமாநில தொழிலாளர்களை பணியில் அமர்த்தியுள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கோரி அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டத்தில் மின்சார வசதி இல்லாத வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உதகையில் ஆட்சியர் அலுவலகம் முன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூடலூரில் மின்சார வசதி இல்லாத வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்க வேண்டும், வனத்துறையினர் வசம் உள்ள இடத்திற்கு பட்டா வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் பகுதியில் அமையும் தேவாங்கு சரணாலயம் மற்றும் ஆராய்ச்சி மையம் குறித்து தமிழக அரசின் கூடுதல் தலைமை செயலர் சுப்ரியா சாஹூ ஆலோசனை மேற்கொண்டார். அய்யலூரில் 20 கோடி ரூபாய் மதிப்பில் தேவாங்கு சரணாலயம் மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட உள்ளது. இது தொடர்பாக திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு கூடுதல் தலைமை செயலரும் வனத்துறை செயலருமான சுப்ரியா சாஹூ, ஆட்சியர் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வீட்டுமனை பட்டா கேட்டு சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் விசிக நிர்வாகி நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டார். மல்லிகுந்தம் கிராமத்தில் வசித்து வரும் பட்டியலின மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் 50க்கும் மேற்பட்ட முறை மனு அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி விசிக நிர்வாகி தமிழ்ச்செல்வன் தரையில் உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே பொதுமக்கள் கடையடைப்பு செய்து மனிதச்சங்கிலி போராட்டம் நடத்தினர். கடலாடி தாலுகா சிக்கல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை உள்ளடக்கி சிக்கல் ஊராட்சி ஒன்றியமாக அறிவிக்க வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து பொதுமக்கள் மனிதச்சங்கிலி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கீழசெல்வனூர், ஓடைக்குளம், வாலிநோக்கம், கொத்தன்குளம், சிக்கல், இதம்பாடல் ஆகிய ஊர்களில் மருந்து கடைகள் தவிர அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தன. சென்னை எழும்பூரில் தூய்மைப் பணியாளர்களுக்கான உணவுக்கூடம் கட்டக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து காவலர் குடியிருப்பு வாசிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எழும்பூர் காவலர் குடியிருப்பு எதிரே தூய்மைப் பணி வாகனங்களுக்கான சார்ஜிங் பாயிண்ட் உள்ளது. இதன் அருகே தூய்மைப் பணியாளர்களுக்கான உணவுக்கூடம் கட்டப்பட உள்ளதாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்படும் என்று எதிர்ப்பு தெரிவித்து சுமார் 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை விமான நிலையம் அருகே ஹஜ் இல்லம் அமைப்பதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செவ்வாய்க்கிழமையன்று அடிக்கல் நாட்டுகிறார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஹஜ் பயணம் மேற்கொள்ள ஆண்டுதோறும் சென்னைக்கு வரும் இஸ்லாமியர்கள் பயணம் புறப்படுவதற்கு ஒரு நாள் முன்னதாக சென்னையில் தங்கிச் செல்வதற்கு வசதியாக ஹஜ் இல்லம் அமைக்கப்பட உள்ளது. விமான நிலையம் அருகே நங்கநல்லூரில் 1 ஏக்கர் அரசு நிலப்பரப்பில் 39 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு ஏறத்தாழ 400 யாத்ரீகர்கள் தங்கிச் செல்லும் வகையில் இந்த ஹஜ் இல்லம் அமைக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதிமுகவில் விருப்பமனு விநியோகம் தொடங்கியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விருப்பமனு விநியோகத்தை கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி தொடங்கி வைத்தார். தற்போது தொடங்கியிருக்கும் விருப்பமனு விநியோகம் வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் அதிமுக அதற்கான பணிகளை தொடங்கியுள்ளதால் தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. தேமுதிக சார்பில் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டிற்கு அக்கட்சியின் பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் அழைப்பு விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள அவர், கடலூரில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 நடைபெறவுள்ளதாகவும் இந்த மாநாட்டை பிரம்மாண்டமான வெற்றி மாநாடாக அமைத்து தர வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அனைவரும் தவறாமல் மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அழைப்பு விடுத்திருக்கிறார். வருகின்ற ஜனவரி 9, 2026 மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 கடலூரிலே பாசார் கிராமத்திலே நடக்க இருக்கின்ற நமது மாநாட்டை மிக பிரம்மாண்டமான வெற்றி மாநாடாக அமைத்து தந்து அந்த வெற்றி உங்களுக்கான வெற்றி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் தவறாமல் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். நமது முரசு 8 திக்கும் வெற்றி முரசு கொட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் வரும் 27ஆம் தேதி நடைபெறும் என்று கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். அண்மையில் மரம், மலை, கால்நடை, கடலம்மா மாநாடு என்ற வித்தியாசமான முறையில் மாநாடுகளை நடத்தி வந்த சீமான் கட்சியின் பொதுக்குழு கூட்டத்திற்கு தயாராகி வருகிறார். வரும் 27ஆம் தேதி காலை 10 மணிக்கு சென்னை திருவேற்காட்டில் உள்ள தனியார் மண்டபத்தில் பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என்று அவர் அறிவித்துள்ளார். அழைப்பு கடிதம் மற்றும் உறுப்பினர் அட்டையுடன் தவறாமல் பங்கேற்க வேண்டும் எனவும் சீமான் அழைப்பு விடுத்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் சிறுவர் பூங்காவை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. காரைக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட சூடாமணிபுரத்தில் உள்ள சிறுவர் பூங்கா அருகே குப்பை கழிவுகள் உள்ளிட்டவை கொட்டப்பட்டுள்ளது. இதனால் பூங்காவிற்கு சிறுவர்கள் யாரும் வருவதில்லை என்று கூறப்படுகிறது. மேலும் பூங்காவில் சிலர் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் பூங்காவை சீரமைக்க கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். கும்பகோணம் அருகே உள்ள நாட்டாற்றை தூர்வாரி சுத்தப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. சாக்கோட்டை அரசலாற்றிலிருந்து பிரிந்து உருவாகும் நாட்டாறு காரைக்கால் வரை சுமார் 70 கிலோமீட்டர் பயணம் செய்து கடலில் கலக்கிறது. இதன் மூலம் 28,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடைந்து வருவதோடு 80 கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆற்றில் கழிவுநீர் கலந்து மாசடைந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் ஆற்றை சுத்தப்படுத்த அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ரேஷன் கடையில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக மேற்கூரை உடைந்து விழுந்ததில் பெண் பணியாளர் காயமடைந்தார். கூடலூர் அருகே தேவன் பகுதியில் இயங்கி வரும் ரேஷன் கடையில் தற்காலிக மேற்கூரை அமைக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் பழுதாகியிருந்த மேற்கூரை உடைந்து விழுந்ததில் பணியில் இருந்த பெண் பணியாளர் காயமடைந்தார். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே சாலையோர பள்ளத்தில் இருசக்கர வாகனம் கவிழ்ந்ததில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார். நெடுஞ்சாலை விரிவாக்க பணிக்காக பக்காலப்பள்ளி பகுதியில் சாலையோரம் பள்ளம் தோண்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சரவணன் என்ற இளைஞர் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் இளைஞர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து ஒப்பந்ததாரர் மீது வழக்கு பதிவு செய்து பேர்ணாம்பட்டு காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன.
3700 பூத் லெவல் அலுவலர்கள், வாக்காளர் பட்டியலில் விடுபட்டவர்கள், புதிய வாக்காளர்கள், நகரின் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு வீடு மாறி சென்றவர்கள் ஆகியோரை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு தேவையான படிவம் 6 விநியோகித்து வருகின்றனர். எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்து பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட உள்ள இறுதி வாக்காளர் பட்டியலில் தகுதி உள்ள வாக்காளர்கள் யாரும் விடுபடாமல் இருப்பதை உறுதி செய்யப்படும் என்று மாநகராட்சி அதிகாரிகள் கூறுகின்றனர். வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்படுவதற்கு தேர்தல் ஆணைய இணையதளத்தின் மூலம் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். சென்னை விமான நிலையம் அருகே ஹஜ் இல்லம் அமைப்பதற்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் செவ்வாய்க்கிழமையன்று அடிக்கல் நாட்டுகிறார். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஹஜ் பயணம் மேற்கொள்ள ஆண்டுதோறும் சென்னைக்கு வரும் இஸ்லாமியர்கள் பயணம் புறப்படுவதற்கு ஒரு நாள் முன்னதாக சென்னையில் தங்கி செல்வதற்கு வசதியாக இந்த ஹஜ் இல்லம் அமைக்கப்பட உள்ளது. விமான நிலையம் அருகே நங்கநல்லூரில் 1 ஏக்கர் அரசு நிலப்பரப்பில் 39 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு ஏறத்தாழ 400 யாத்ரீகர்கள் தங்கிச் செல்லும் வகையில் இந்த ஹஜ் இல்லம் கட்டமைக்கப்பட உள்ளது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதிமுகவில் விருப்பமனு விநியோகம் தொடங்கியுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விருப்பமனு விநியோகத்தை கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி தொடங்கி வைத்தார். தற்போது தொடங்கியிருக்கும் விருப்பமனு விநியோகம் வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் அதிமுக அதற்கான பணிகளை தொடங்கியுள்ளதால் தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒரே கூட்டணியில் ஒன்றிணைய வேண்டும் என்று தான் விரும்புவதாக அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். நான் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் அணியில் இணைன்னு தான் சொல்றேன். ஒன்று ஒரே கட்சியாக இணையணும்னு நான் என்றைக்கு சொன்னதில்லை. மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் ஒரு குடையின் கீழ் ஓர் அணியாக திரண்டால்தான் வெற்றி பெற முடியும் என்பது இன்றைக்கு இருக்கிற நிலைமை. பாமக நிறுவனர் ராமதாசுடன் இருக்கும் தன்னை துரோகி என மனசாட்சி இல்லாமல் அன்புமணி கூறுவதாக ராமதாஸ் தரப்பு பாமக மூத்த தலைவர் ஜி.கே. மணி விமர்சித்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் அன்புமணியின் பேச்சுக்களை கேட்கும்போது மிகவும் வேதனையாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். என் கட்சியில் இருக்கிற உழைச்சவங்கெல்லாம் பார்த்து, மருத்துவரையா கூட இருக்கிறவங்கெல்லாம் பார்த்து சொல்கிறாரு, அவர் துரோகி. ஜி.கே. மணி தான் என்னையும் எங்கள் அப்பாவையும் பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும். ரொம்ப வருத்தப்படுறேன், வேதனைப்பட்டு சொல்கிறேன். மருத்துவர் அன்புமணி எந்த வகையிலையும் நான் குறை சொல்லக்கூடாதுன்னு நினச்சவன். யார் யாரோ பேசுவாங்க, எப்படி பேசுனா கூட நான் குறை சொல்லவே இல்லை. நான் மருத்துவர் அன்புமணிக்கு எந்த வகையிலையும் கெடுதல் செய்யலை, துரோகம் செய்யலை, மனசால கூட நினைக்கல. பாமக நிறுவனர் ராமதாசோடு அன்புமணி மீண்டும் இணைந்தால் அன்புமணியின் விருப்பத்திற்கேற்ப கட்சியை விட்டே விலகவும் தான் தயாராக இருப்பதாக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், பாமக வலிமையாக செயல்பட வேண்டுமென்றால் இருவரும் ஒன்று சேர வேண்டும் என்று கூறியுள்ளார். மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணியும் ஒன்னா சேர்றாங்கன்னு சொன்னா யாரெல்லாம் துரோகி வேண்டாம்னு நினைக்கிறாரோ நாங்கள் கட்சி விட்டு வெளியில போயிடுறோம். என்ன ஜி.கே. மணி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, நான் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து விலகிக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்றேன். நானா என் குடும்பமா என் மகனா யாரும் கட்சியில இல்லை. ஆனா எந்த கட்சியும் போக மாட்டோம், சேர்ந்து பண்ணுங்க. அப்பதான் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையா இருக்கும், மருத்துவரையா தலைமையில் செயல்படும். அந்த நல்ல மனசு வேணுமா வேண்டாமா? கட்சி நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமியை அவதூறாக பேசியவர் அன்புமணி என ராமதாஸ் தரப்பு பாமக நிர்வாகி ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் சுயநலத்திற்காக யாரை வேண்டுமானாலும் அவதூறாக பேசும் பழக்கமுடையவர் என்று விமர்சித்துள்ளார். எதையும் செய்வார். இப்போ எல்லா கட்சியும் திட்டுவார். உதாரணத்தை அதிகமாக சொல்ல, என்ன திட்டுறது மட்டும் இல்லை, எங்கள் ஐயாவை திட்டுறது மட்டும் இல்லை. மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் முதலமைச்சர். அவர் என்ன சொன்னார்? யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசுவார் சுயநலத்துக்காக. ஆனால் காரியம் ஆகணும்னு சொன்னால் ஐயோ என்ன பண்ணணும். பொதுவாக மனிதர்களில் சில மனிதர்கள் இயல்பு எப்படி இருக்கணும்னா, காரியத்துக்காக அன்பாக பேசி காரியத்தை சாதிக்கிறதுக்கு பார்ப்பாங்க, ஏதாவது ஆதாயம் கிடைக்கிறதுக்கும் பார்ப்பாங்க. அப்படி அன்பாக பேசி நெருக்கமாக பேசி ஆதாயம் கிடைக்கல கடுமையை திட்டுறது. சென்னையில் தங்கம் விலை மீண்டும் உயர்ந்து 1,120,000 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை அடைந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை காலை 720 ரூபாய் உயர்ந்து 99,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 440 ரூபாய் உயர்ந்து 1,120,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் காலையில் 90 ரூபாய் உயர்ந்து 12,460 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது 55 ரூபாய் உயர்ந்து 12,515 ரூபாயாக உள்ளது. இதேபோல வெள்ளி விலை காலை 3,000 ரூபாய் அதிகரித்த நிலையில் தற்போது கிலோவுக்கு மேலும் 2,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 215 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மிட்டாய் கடைகள் போல தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாக பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். அன்புமணியை தொடர்ந்து தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள சௌமியா அன்புமணி விழுப்புரம் அருகே கொய்யாத்தோப்பு பகுதியில் பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், விழுப்புரம் மாவட்டம் கல்வியில் முதலிடம் வகிக்கவில்லை என்றும் மதுவால் அடிமையானவர்களின் எண்ணிக்கையில்தான் முதலிடம் வகிப்பதாக வேதனை தெரிவித்தார். சென்னையிலிருந்து திருநெல்வேலி நோக்கி சென்ற வந்தே பாரத் விரைவு ரயில் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கற்கள் வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் ரயிலின் அடுத்தடுத்த பெட்டிகளில் இருந்த 5 கண்ணாடிகள் உடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இது சிறுவர்களின் செயல் என தெரியவந்த நிலையில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் இந்த சம்பவம் குறித்து விசாரித்து தாக்குதல் நடத்துபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளனர். மதுரை கோரிப்பாளையம் மேம்பால கட்டுமான பணிகளுக்காக சங்கரதாஸ் சுவாமிகள் சிலை இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோரிப்பாளையம் சந்திப்பில் மேம்பால மற்றும் சாலை அகலப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்காக உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தமுக்க மைதானம் எதிரே இருந்த சங்கரதாஸ் சுவாமிகள் சிலை அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சங்கரதாஸ் சுவாமிகள் சிலை மற்றும் பிற தலைவர்களின் சிலைகள் உரிய இடங்களில் மரியாதையுடன் மீண்டும் நிறுவப்படும் என மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. ஞானசேகரன் மீதான குண்டர் சட்டத்தை ரத்து செய்யக்கோரி அவரது தாயார் கங்காதேவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் ஆஜரான வழக்கறிஞர், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை அடிப்படையாக வைத்தே ஞானசேகரன் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதாகவும் அவருக்கு 30 ஆண்டுகளுக்கு குறைவில்லாத ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மேலும் ஞானசேகரனுக்கு எதிராக திருட்டு உள்ளிட்ட 29 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் குண்டர் சட்டத்தில் அடைக்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு ரத்து செய்யப்படுவதாக நீதிபதிகள் உத்தரவிட்டனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முதிய தம்பதிகளுக்கு மரியாதை செய்து அமைச்சர் TRB ராஜா கொண்டாடினார். உதயநிதியின் 48வது பிறந்தநாள் விழா மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் அமைச்சர் TRB ராஜா பங்கேற்று 70 வயது நிரம்பிய 48 மூத்த தம்பதிகளுக்கு புத்தாடைகள், பூ, பழம் உள்ளிட்டவற்றை வழங்கி சிறப்பித்தார். அரக்கோணம் அருகே உள்ள பனப்பாக்கம் சிப்காட் பகுதியில் உள்ளூர் மக்களுக்கு வேலை கோரி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பனப்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள சிப்காட் பகுதியில் தொழிற்சாலைகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு உள்ளூர் மக்களுக்கு வேலை வழங்கப்படாமல் வெளிமாநில தொழிலாளர்களை பணியில் அமர்த்தியுள்ளதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கோரி அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் சு. ரவி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில்
ஃபைலிங் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநிலம் முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் ஃபைலிங் முறையை கட்டாயம் அமல்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் உத்தரவு பிறப்பித்தது. இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்றங்கள் முன்பு வழக்கறிஞர்கள்